ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்ப சத்தான சுவையான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கஞ்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கருப்பு உளுந்து ஒரு அரை டம்ளருக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். அந்த உளுந்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து நல்லா ஊறி இருக்குது. அதை தோல் நல்லா எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு நம்ம எடுத்துருக்க டம்ளர் அளவுக்கு ஒரு 5 டம்ளர் அளவு தண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிட்டு ஒரு கடாயில் அந்த மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி திக்காகிடும். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுள்ள நாட்டு சர்க்கரை அதோடு சேர்த்து மறுபடியும் சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அதோடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். அதோட ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா தேங்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்தங்கஞ்சி நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க தேங்காயும் அவளையும் அதோடவே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் அந்த அவல் வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், உளுந்தங்கஞ்சி ரெடி.